பிரைஸ் எல்லாம் இதே வேதம் தியானம் பாத்திரம் நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து போகலாமா? ஆனாலும் நீ யாதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எபேசு சபையை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பு ஏராளமான எபேசு சபையினுடைய நல்ல குணங்களை செயல்பாடுகளை வரிசை காண்பித்த ஆண்டவர் இறுதியிலே உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறதையும், அது மாத்திரமல்ல, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரம் இடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதை நின்று நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதையும் நான் அறிந்திருக்கிறார். அதே விதமாக எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறார். எருசலேமோடு கர்த்தர் பேசுகிறார். நீ விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் அறிந்திருக்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியிலே நாம் எவ்விதமாய் தேவனோடு கூட உறவு கொண்டோம், அவர் மேல் வைராக்கியமாய் இருந்தோம் என்கிறதை அவர் நினைவில் வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விதைக்கப்படாத தேசமாகிய மனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தது. அங்கு விதைப்பும் இல்லை, அங்கு விளைச்சலும் இல்லை, அங்கு அறுப்பும் இல்லை. ஆனாலும் அந்த நிலைமையில் கர்த்தரை நாம் சார்ந்து வாழ்ந்தபடியினாலே நாம் அடைந்த நன்மை தான் பெரிதான ரட்சிப்பும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற பெரிதான ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. எனவே இந்த மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் காத்துக்கொள்ளுகிறதுக்கு நாம் குறையற்றவர்களாக ஆதி நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆதியில் தேவன் மேல் கொண்ட ஒரு வைராக்கியம், ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்த ஜீவியம், இவளை நாம் நிலைத்திருக்கிறோமா என்கிறதை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய மனநிலைமை அதற்கேற்றதுமாய் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.